வணக்கம். மே மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைக்கி பிரதம சனிக்கிழமை வேறு, அதனால் சிறப்பான நாளாக இல்லை. பல ராசிகளுக்கு நல்லா இல்லை. யார் அந்த ராசிக்காரர்கள், என்ன பரிகாரங்கிறத சொல்கிறோம். சனி பகவான் இப்போ மீனத்தில் இருக்கிறார். எப்படி இருக்க போகிறது இந்த சனிக்கிழமைங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. 7.5 சனி வேற ஆரம்பித்து வெற்றிகரமாக 1.5 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. ஏன் 2 மாதம் ஆயிடுச்சு. மே 6 வந்தால் 2 மாதம். வீண் வீம்பு, வீண் அலட்டல், வீண் செலவு, வீண் கவலை எல்லாம் இன்றைக்கி வரும். தப்பிக்கிறதுக்கு பிரார்த்தனை தான், ஞாபகம் வச்சுக்கோ. அனுகூலமான எண் 3, தெற்கு வெள்ளை. நேயர்களே, இன்றைக்கி உங்களுக்கு நாள் நல்லா இல்லை. அதனால் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, ரமணரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ரகோத்தமரே போற்றி, ராமானுஜரே போற்றி, சனைச்சரனே போற்றி. இந்த மந்திரமெல்லாம் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆமாம், ஏழைகளுக்கு காக்கைக்கு பருப்பு எள்ளு கலந்த சோறு தருவது, குலதெய்வத்தை நினச்சி தருவது நல்ல மாற்றத்தை உண்டாக்கும் உறுதி. ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம் இந்திர நீலம்ங்கிற பகுதியை படிக்கணும். ரிஷபராசிக்கார நேயர்களை, இன்றைக்கி வெகு சில ராசிகளுக்கு தான் நல்லா இருக்குது. அதில் ஒன்று உங்களுது. சனியும் வேற இன்னும் 2 வருஷத்துக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. ராகுவும் தொல்லைகளை குறைச்சிருக்கார், நல்லது தான். நேயர்களே, இன்றைக்கி உங்களுக்கு நாள் நல்லா இல்லை. அதனால் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, ரமணரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ரகோத்தமரே போற்றி, ராமானுஜரே போற்றி, சனைச்சரனே போற்றி. இந்த மந்திரமெல்லாம் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆமாம், ஏழைகளுக்கு காக்கைக்கு பருப்பு எள்ளு கலந்த சோறு தருவது, குலதெய்வத்தை நினச்சி தருவது நல்ல மாற்றத்தை உண்டாக்கும் உறுதி. ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம் இந்திர நீலம்ங்கிற பகுதியை படிக்கணும். மிதுன ராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. சனியும் பெருசாக தொல்லை பண்ணலை, ராகுவும் தொல்லை பண்ணலை. ஆனால் உதவி குறைவு, சந்திரனும் உதவி குறைவு. வீண் கவலை, வீண் பேச்சு, வீண் பதட்டம், தடுமாற்றம் இன்று அதிகம். நிதானம் முக்கியம். திருவாதிரையில் பிறந்தவங்க அம்மனுக்கு தீபம் போடணும். ஏங்க, திருவாதிரைக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் ராகு, ராகுவனுடைய தலைவி அம்மன். மொத்தத்தில் வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். நிதானம். அனுகூலமான எண் 2, மேற்கு வெள்ளை. நேயர்களே, இன்றைக்கி உங்களுக்கு நாள் நல்லா இல்லை. அதனால் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, ரமணரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ரகோத்தமரே போற்றி, ராமானுஜரே போற்றி, சனைச்சரனே போற்றி. இந்த மந்திரமெல்லாம் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆமாம், ஏழைகளுக்கு காக்கைக்கு பருப்பு எள்ளு கலந்த சோறு தருவது, குலதெய்வத்தை நினச்சி தருவது நல்ல மாற்றத்தை உண்டாக்கும் உறுதி. ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம் இந்திர நீலம்ங்கிற பகுதியை படிக்கணும். கடகராசிக்கார நேயர்களை, அஷ்டம சனி விலகிடுச்சு. ஆனால் அஷ்டம ராகு இருக்குது. நல்ல வேலையாக அந்த அஷ்டம ராகுவை மே 26 வரைக்கும் குரு பார்க்குறார். அதனால் பரவாயில்ல, ராகு தொல்லையும் குறைவு. ஆனால் சந்திரன் இன்னைக்கு உதவியாக இல்லை. வீண் செலவு, வீண் கவலை, வீண் பதட்டம் அதிகம். வழிபாடு முக்கியம். அஷ்டம சனி தொல்லை விலகிடுச்சு. பூசத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம் போடணும். சனிக்கிழமைக்கும் பூசத்துக்கும் தலைவர் சனி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அனுகூலமான எண் 3, தெற்கு வெள்ளை.
நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு நாள் நல்லா இல்லை. அதனால் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, ரமணரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ரகோத்தமரே போற்றி, ராமானுஜரே போற்றி, சனைச்சரனே போற்றி. இந்த மந்திரமெல்லாம் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆமாம், ஏழைகளுக்கு காக்கைக்கு பருப்பு எள்ளு கலந்த சோறு தருவது, குலதெய்வத்தை நினச்சி தருவது நல்ல மாற்றத்தை உண்டாக்கும் உறுதி. ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம் இந்திர நீலம்ங்கிற பகுதியை படிக்கணும். சிம்மராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. அஷ்டமச்சனி, 7ல் ராகு, கண்ட ராகு தொல்லை. சந்திரனும் தொல்லை பண்ணுறார். மனசு நிம்மதியாக இல்லை, வீண் பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் எல்லாம் இருக்குது. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. ஆமாம், அனுகூலமான எண் 2, கிழக்கு, சிவப்பு. நேயர்களே, இன்றைக்கி உங்களுக்கு நாள் நல்லா இல்லை. அதனால் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, ரமணரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ரகோத்தமரே போற்றி, ராமானுஜரே போற்றி, சனைச்சரனே போற்றி. இந்த மந்திரமெல்லாம் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆமாம், ஏழைகளுக்கு காக்கைக்கு பருப்பு எள்ளு கலந்த சோறு தருவது, குலதெய்வத்தை நினச்சி தருவது நல்ல மாற்றத்தை உண்டாக்கும் உறுதி. ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம் இந்திர நீலம்ங்கிற பகுதியை படிக்கணும். கன்னிராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், வீண் பேச்சு, வீண் கவலை அதிகம். இக்கண்ட சனி, 7ஆம் இடத்து சனி வேறு. அருளர் ராகு இருக்கிறது செப்டம்பர் மாதம் வரைக்கும் வியாதி தொல்லையை, எதிரி தொல்லையை, கடன் தொல்லையை குறைக்குது. ஆனால் இன்னைக்கு சந்திரன் உதவியாக இல்லை, சனி உதவியாக இல்லை. கவனம், பொறுமை. அனுகூலமான எண் 2, மேற்கு, நீலம். ராசிக்கார நேயர்களை, ஏழைகளுக்கு கருப்பு துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ஓம் சாயா தேவியே போற்றி, நீலா தேவியே போற்றி, நாகா தேவியே போற்றி, உஷா தேவியே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சங்கடமாக இருக்கிறப்ப இதை சொல்லுங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. உறுதி. பா ராகவன் எழுதியிருக்கிற பொலிக பொலிக புத்தகம் படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. துலாராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், கலக்கிறீங்க, வீண் செலவில்லை, கவலை இல்லை. சனி உதவி செய்கிறார் இன்னும் 2 வருஷத்துக்கு. ராகு தொல்லை பண்ணலை, குரு பார்வையினால். மொத்தத்தில் இன்னைக்கு சூப்பர். சனியும் ஹெல்ப் பண்ணுறார், ராகுவும் ஹெல்ப் பண்ணுறார். சுவாதியில் பிறந்தவங்க அம்மனுக்கு தீபம் போட்டுருங்க. சுவாதிக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் ராகு, ராகுவனுடைய தலைவி அம்மன். அனுகூலமான எண் 3, 6, மேற்கு, தெற்கு, பச்சை, சிவப்பு. நேயர்களை, நீங்கள் திருஷ்டி ஓவராக உங்கள் மேலே இருக்கிறதுனால விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் கார்கோடகனே போற்றி, காசியபரே போற்றி, கத்திரு தேவியே போற்றி, கதிரே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஆண்டாளருடைய திருப்பாவை படித்து பாருங்கள், கோயிலில் இருந்து குலதெய்வத்தை நினச்சி இதெல்லாம் பண்ணுங்கள். உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். அர்த்தாஷ்டம சனி விலகிடுச்சு. அம்மா, அர்த்தாஷ்டமராக இருந்தால் கூட குரு பார்வை இருக்குது. சந்திரனும் உதவி செய்கிறார், வெற்றி, நிம்மதி. அனுஷத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம் போடுங்க. அனுஷத்துக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் சனி. மொத்தத்தில் 3 நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி சூப்பர். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, பச்சை. நேயர்களை, நீங்கள் திருஷ்டி ஓவராக உங்கள் மேலே இருக்கிறதுனால விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் கார்கோடகனே போற்றி, காசியபரே போற்றி, கத்திரு தேவியே போற்றி, கதிரே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஆண்டாளருடைய திருப்பாவை படித்து பாருங்கள், கோயிலில் இருந்து குலதெய்வத்தை நினச்சி இதெல்லாம் பண்ணுங்கள். உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி.
தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாங்க, சந்திரன் உதவியா இல்லை, 4ல் சனி, குரு 8ஆம் இடத்துக்கு வர்றார், இப்படி சிக்கலாக இருக்குது. ராகு தான் உதவி செய்கிறார் சூப்பராக. அதனால் ராகுவினால் நன்மை உண்டு. ஆனால் சனி, சந்திரன், ராகு, குரு உதவி பண்ணலை. எனவே கோபம், தேவையற்ற பேச்சு, குழப்பம், தடுமாற்றம் அதிகம். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2, மேற்கு வெள்ளை. ராசிக்கார நேயர்களை, ஏழைகளுக்கு கருப்பு துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ஓம் சாயா தேவியே போற்றி, நீலா தேவியே போற்றி, நாகா தேவியே போற்றி, உஷா தேவியே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சங்கடமாக இருக்கிறப்ப இதை சொல்லுங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. உறுதி. பா ராகவன் எழுதியிருக்கிற பொலிக பொலிக புத்தகம் படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம். ராகு உதவியா இல்லை, சந்திரன் உதவியா இல்லை, சனி உதவி செஞ்சால் கூட, 7.5 சனி முடிச்சிட்டா கூட, சனி ஹெல்ப் பண்ணால் கூட, ராகு சந்திரன் 2 பேரும் அதை தடுக்கிறாங்க. எனவே நிதானம், பொறுமை, கவனம். வீம்பு வேண்டாம், பிடிவாதம் வேண்டாம், அலட்டல் வேண்டாம், பேச்சில் பொறுமை. அனுகூலமான எண் 4, மேற்கு வெள்ளை. ராசிக்கார நேயர்களை, ஏழைகளுக்கு கருப்பு துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ஓம் சாயா தேவியே போற்றி, நீலா தேவியே போற்றி, நாகா தேவியே போற்றி, உஷா தேவியே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சங்கடமாக இருக்கிறப்ப இதை சொல்லுங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. உறுதி. பா ராகவன் எழுதியிருக்கிற பொலிக பொலிக புத்தகம் படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. கும்பராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள். இன்றைக்கி வெகு சில ராசிகள் தான் நல்லா இருக்குது. அதில் ஒன்றும் உங்களுது. வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். சதயத்தில் பிறந்தவங்க அம்மனுக்கு தீபம் போடுங்க. சதயம் சனிக்கிழமை, 2க்கும் தலைவர் ராகு, ராகுவனுடைய தலைவி அம்மன். மொத்தத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குது, சூப்பர். உங்கள் பிரவிபலமான தைரியம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. நேயர்களை, நீங்கள் திருஷ்டி ஓவராக உங்கள் மேலே இருக்கிறதுனால விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் கார்கோடகனே போற்றி, காசியபரே போற்றி, கத்திரு தேவியே போற்றி, கதிரே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஆண்டாளருடைய திருப்பாவை படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து குலதெய்வத்தை நினச்சி இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. மீனராசிக்கார நேயர்களை, சந்திராசிரமம், அசைவனவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. ராசிக்கார நேயர்களை, ஏழைகளுக்கு கருப்பு துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ஓம் சாயா தேவியே போற்றி, நீலா தேவியே போற்றி, நாகா தேவியே போற்றி, உஷா தேவியே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சங்கடமாக இருக்கிறப்ப இதை சொல்லுங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. உறுதி. பா ராகவன் எழுதியிருக்கிற பொலிக பொலிக புத்தகம் படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. நேயர்களே, சனிக்கிழமைங்கிறது சனி பகவானுக்கும் உரியது, ராகு பகவானுக்கும் உரியது. சனி ராகுவினுடைய நிலை, சந்திரனுடைய நிலை, இதெல்லாம் சேர்த்து தான் சொல்லியிருக்கிறோம். பயன்படுத்திக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.